கொடுக்கட்டும். ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ ஒரு வழியாக ஃபைனல் ஸ்டேஜ் நெருங்கிடுச்சு. ஸோ இன்னும் மணிக்கணக்கில் தான் இருக்குது. நாளைக்கு ரிசல்ட்டு. தமிழ்நாடில் இந்தியாவே எதிர்பார்த்த தமிழ்நாட்டு சிஎம் யார் அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு திக்கின்றதா இருக்காங்க. எல்லாமே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிவிகே தலைவர் விஜய் தான் வரணும், விஜய் தான் சிஎம் ஆகணும், நாட்டுக்கு நல்லது நடக்குன்னா விஜய் தான் வரணும், நாடு செழிப்பாக இருக்குன்னா விஜய் தான் வரணும், நாட்டு மக்களும் எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா விஜய் தான் வின் பண்ணணும், விஜய் தான் சிஎம் ஆகணும். நாளைக்கு சிஎம், வருங்கால சிஎம், நிரந்தர சிஎம் விஜய் தான் ஆகணும். எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. டிவிகேக்கு ஓட்டு அளித்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ என்னென்னா, அதோடு சேர்த்து என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நாடே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கு. 5 மாநிலத்தில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ ஏன்னா அந்த ஸ்பெஷல் வந்து நம்ம டிவிகே தலைவரால் மட்டும்தான் வந்தது. இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டு சிஎம் டிவிகே தலைவர் விஜய் வரணுமா, இல்லை டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் வரணுமா, இல்லைனா இதர கட்சி எடப்பாடி வரணுமா அப்படின்றதான் மும்முனை போட்டி நடந்துட்டு இருக்கு. பட் இதில் எல்லாமே ஸ்ட்ராங்காக நம்புறது என்னன்னா டிவிகே இல்லைனா டிஎம்கே. ஸோ டிவிகே கட்சி வந்து சிஎம் ஆகிட்டார், விஜய் சிஎம் ஆகிட்டார்னா டிஎம்கே வந்து ஆப்போசிட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யார் வந்தால் நல்லாயிருக்கும்? மேபி டிவிகே தலைவர் சிஎம் ஆகிட்டார்னா டிஎம்கே ஆப்போசிட்டிவ், இல்லைனா ஏடிஎம்கே ஆப்போசிட்டிவ். இவங்க ரெண்டு பேரில் தான் யாராச்சும் வர போகிறாங்க. என்னோட கருத்து கணிப்பு பிரகாரம் டிவிகே தலைவர் வந்து சிஎம் ஆகிட்டார்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டிஎம்கே வந்து ஆப்போசிட் கூட வேணாம், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏடிஎம்கே கூட்டணி அமைச்சு அவங்க வரட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஏன்னா இப்போ நாட்டில் எல்லாமே பேசிட்டு என்னன்னா, இருக்கிறதுலேயே அந்த காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி கலைஞர்னு வச்சுக்கோங்க, டிஎம்கேனா கலைஞர் தான். டிஎம்கே வந்தாலே வெறும் கொள்ளை, கற்பழிப்பு, கட்ட பஞ்சாயத்து, கொள்ளடிக்கிறது, ஒரே போதை, ஸோ ஒயின் ஷாப் திறக்கிறது, இது எக்ஸட்ரா நாடே வந்து நாசமாக தான் போகுது. யார் எந்த தலைவன் சொன்னான்னு தெரியல, இந்த நாட்டு மக்கள் நாசமாக போகட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து டிஎம்கே வந்து நாசமாக போகட்டும், இது தேவையில்லை. நான் ஒரு டயத்தில் எப்போவுமே வந்து டிஎம்கே தான் ஓட்டு போட்டேன். அப்போ ஜெயலலிதா இருந்தாலும் சரி, கலைஞர் இருந்தாலும் சரி, நான் கலைஞர் தான் ஓட்டு போட்டேன். இப்போ அதே திங்கிங் வந்து இப்போ இல்லை. ஏன்னா அவங்க ஏகப்பட்ட கொள்ளடிக்கிறாங்க மக்கள். குடும்ப அரசியல் ஜெயலலிதா இருக்கும்போது சொன்னாங்க, ஒரே குடும்பம் தான் கொள்ளடிக்கணுமா, ஒரே குடும்பம் தான் ஆட்சி செய்யணுமா, எதுனா மன்னராட்சா, இவங்க ஒரே குடும்பம் தான் ஊழல் பண்ணணுமா அப்படின்னு கழுவி ஊற்றுனாங்க உயிரோடு இருக்கும்போது. எலெக்ஷன் வந்து அவங்க பேச்சே வேற லெவல். ஸோ நம்ம எம்ஜிஆர் பேசி நம்ம கேட்டதில்லை, ஜெயலலிதா பேசி நம்ம இப்போ இருக்கிற மக்கள் கேட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு தான் மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களே, நாடே எதிர்பார்த்த தீர்ப்பு வந்து நாளைக்கு வந்து ரிசல்ட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பரபரப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் டிவிகே தலைவர் வின் பண்ணியிருந்தா எந்த மீடியா திறந்தாலும் சரி, யூடியூப் திறந்தாலும் சரி, நியூஸ் திறந்தாலும் சரி, ரேடியோ கேட்டாலும் சரி, பரவலாக ஜென்ரலாக பேசினாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரோட பேசணும் சரி, ஃபேமிலி கிட்ட யார்கிட்ட என்ன பேசணும், எல்லாருமே வந்து விரும்புறது என்னன்னா, சரி விஜய் ஒரு வாட்டி வரட்டுமே, வந்து தான் பார்க்கட்டுமே அப்படின்னு தான் இருக்காங்க. இல்லை டிஎம்கே தலைவர் தான் வரணும், ஸ்டாலின் தான் வரணும் அப்படின்னு யாருமே சொல்லலை. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஸ்டாலின் தொடரட்டும், நாடு நாசமாக போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் அடுத்த வார்த்தை வருது. ஸோ ஸ்டாலின் தொடரட்டும், நாடு செழிப்பாகலாம் கிடையவே கிடையாது. ஆனால் வந்துட்டு அவன் வரவே தேவையில்ல, ஸ்டாலின் வரவே தேவை, அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம், அப்படியே பெட் ரெஸ்ட் எடுத்து போட்டோம். ஸோ அவ்வளோதான். உதயநிதி வந்து ஒரு மயிரும் புடுங்க போகிறதில்ல. ஸோ உதயநிதிக்கு வந்து அந்தளவுக்கு அறிவும் கிடையாது. ஸோ தாத்தா இருந்தார், அப்போ வந்தால் இப்போ ஃபுல்லாக வந்திருக்கான், அவ்வளோதானே கண்டி. ஸோ எந்த மசூல் புடுங்குற இதுவும் கிடையாது. உன்னால் முடிஞ்சால் நீ வந்து இது மாதிரி ஸ்டாலின் மாதிரி நின்று, இல்லை உங்கள் அப்பா ஸ்டாலின் மாதிரி நின்று, இல்லைனா கலைஞர் மாதிரி நின்று ஜெயிச்சு காட்டினா ஓகே. ஸோ அப்போ முன்னாடியே ஓட்டிட்டு வந்துட்டு ஃபேமிலியில் வந்து நான் துணை சிஎம் ஆகிட்டேன், டெப்டி சிஎம் தான் பிரயோஜனம். ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது, டெப்டி சிஎம் வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. சிஎம்க்கு தான் பவர், டெப்டி சிஎம்க்கு ஒரு ஆணியுமே கிடையாது. ஸோ அதனால் மக்களே, ஏன் நான் திருப்பி இந்த லாஸ்ட் வீடியோ போடுறேன், நாளைக்கு ரிசல்ட்டு, இதுக்கப்புறம் வந்துட்டு யார் சிஎம்னு தெரிஞ்சிடும். அப்புறம் அவங்க நான் எப்படி ஆட்சி பண்ணுறாங்கன்றதை நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அடுத்தடுத்த புது நிகழ்ச்சிகள் இனிமேல் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, டிஎம்கே தான் ஃபஸ்ட்டு டிஎம்கே தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும், அவங்க தான் நான் ஓட்டு போட்டேன். பட் இப்போ அப்படி இல்லை, எனக்கு டிவிகே பிடிக்க ஆரம்பிச்சு. நான் டிவிகே தலைவரை தான் வந்து நான் தலைவனாகவே தேர்ந்தெடுத்திருக்கேன். இது வரைக்கும் தலைவன் யாருமே நான் சொல்ல மாட்டேன். ஸோ படங்கள் பிடிச்சா எம்ஜிஆர் படம் பார்ப்பேன், ரஜினி படம் பார்ப்பேன், விஜய் படம் பார்ப்பேன், அவ்வளோதான். ஸோ இவங்க எல்லாமே கமர்ஷியல், ஒரு என்டர்டைன்மெண்ட், எல்லாமே ஃபுல் ஒரு ஃபேமிலி பேக்கேஜாக இருக்குது. வந்து எம்ஜிஆர் இருக்கும், பழைய படங்கள் பார்த்தோமா,
ரஜினி இது இருக்கும், விஜய் இது, இவங்க தான் கமர்ஷியல் பிக்சர். லைஃப்பும் அப்படிதான், ஒரு ஃபுல் பேக்கேஜாக ஒரு எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும். லைஃப் ஒரே சோகமாக ஒரே வந்து அலையாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் கமர்ஷியல் பிக்சராக லைஃப் வந்து அப்படி தான் போகும். ஸோ மக்களுக்கு எவன் நல்லது பண்ணுறானோ அவனை தான் மக்கள் வேண்டுவாங்க, தனித்தனியாக வேண்டுவாங்க. ஸோ கடவுளே வந்து தான் ஆகணும், வந்து தான் ஆகணும், அந்த தலைவன் தான் விஜய். ஏன் நான் திருப்பி திருப்பி விஜய் வரணும்னு எல்லாம் நான் சொல்கிறேன், எல்லாருமே ஆசைப்பட்றாங்கன்னா, விஜய் வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும், மக்கள் செழிப்பாக இருப்பாங்க, அவரும் செழிப்பாக இருப்பார், அவரை சார்ந்தவங்களும் செழிப்பாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே செழிப்பாக தான் நாடு சந்தோஷமாக இருக்கும். விஜய் வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சாருன்னா அவரும் சந்தோஷமாக இருப்பார், அவரை சார்ந்த நாமளும் சந்தோஷமாக இருப்போம், நம்மளால் அவரும் சந்தோஷமாக இருப்பார். ஸோ வந்து கொள்ளடிச்சு இன்னும் மாடி வீடு கட்ட போகிறது ஒன்றும் கிடையாது. அவர் பெற்று வச்சது ஒரு பொண்ணு ஒரு பையன் தான். ஸோ இவங்க தான் இருக்காங்க. அதுவே பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு விஜய் வந்து பல பிரச்சனைகள் தான் சந்திச்சுட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அவங்க தங்கச்சி இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. அவருக்கு வந்து கடவுள் இவ்வளோ எழுதியிருக்காரு. இவர் இவ்வளோ பேர் புகழ் எல்லாமே நடித்து பெரிய ஆள் ஆகணும், நல்ல மக்கள் மனசு நல்லது செய்யணும், நிற்கணும். ஒரு தலைவனாக வந்து நிற்கணும்னாவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் கூட சரி, ராஜாக்கள் வந்து ஒரு படைத்தலைவனாக தேர்ந்தெடுத்து நிற்க வைக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம எல்லாமே சோல்ஜர்ஸ். நம்மளோட தலைவன் வந்து இவர் தான் படைத்தலைவன். நம்ம எல்லாமே சோல்ஜர்ஸ். மக்கள் வந்து முன்னாடி இருந்த அரசாங்கம் வேற, இப்போ இருக்கிற அரசாங்கம் வேற, ராஜாக்கள் வேற, இப்போ இருக்கிற நார்மலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற சிஎம் வேற. அப்போ வந்து ஃபேமிலியாக வருவாங்க, ஃபேமிலியாக தான். அந்தந்த ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான், அவனோட மகன் மட்டும்தான் வந்து அடுத்தடுத்து ராஜா ஆகிட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி இப்போ கிடையாது. ஏன்னா நம்ம கிட்டே இருக்கு தீர்ப்பு. மக்கள் எவன் செலக்ட் பண்ணுறோன்னா யார் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் சிஎம். ஸோ அப்போ இருந்தது வேற, இப்போ இருக்கிறது வேற. சமயம் இருந்து ஒரு படைத்தலைவன், ஒரு பலமிக்க தலைவன், ஒரு படைத்தலைவனை சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அறிவு, திறமை, டெக்னாலஜி. ஸோ அதனால் வந்துட்டு மக்களை எப்படி காப்பாற்றணும், எப்படி அவங்ககிட்ட அணுகணும், எப்படி பாசமாக இருக்கணும், நாட்டை எப்படி செழிப்பாக மாற்றணும், ஸோ செழிப்பாக மாற்றணும், எப்படி தக்க வைக்கணும், மக்கள்கிட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்ற எல்லாத்தையுமே புரிஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்காரு விஜய். ஸோ அதனால் வந்துட்டு விஜய் வந்தால் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு செழிப்பாக இருக்கும். ஸோ அவர் ஜெயிச்சார்னு வச்சுக்கேன், தமிழ்நாடு செழிப்பாகிட்டே போகும்போது அடுத்த பிரதமர் கூட ஒரு தகுதி இருக்குது. ஸோ அடுத்த பிரதமர் கூட விஜய்க்கு தகுதி இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா ஆசைப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வருங்கால பிரதமர்னு கூட ஒரு கட் அவுட் வச்சாங்க ஒரு முறை. ஸோ வந்து ஜெயலலிதா வந்து அடுத்த மூவ் பண்ணுறாங்க, பிரதமர் கேண்டிடேட்டாக நிற்க போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த திறமை இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாராலையும் வந்து ஆசைப்பட முடியாது பிரதமருக்கு. ஏன்னா நாடே ஓட்டு போடணும். இங்கே தமிழ்நாட்டிலே இவ்வளோ வெட்டு குத்து கொலைன்னு இருக்கும்போது நாடுக்கு போகும்போது இவங்க எவ்வளோ வெட்டு குத்து கொலை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்காலில் 2 டைம்ஸ் எலெக்ஷன் நடந்திருக்கு. இப்போ ஸோ ஒரு முறை நடந்தது, அங்கே ஒரே போராட்டம், மிஷின் ஒர்க் ஆகல, மறுபடியும் பிரச்சனை, ஓட்டு போடவே விடலை. நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப ரொம்ப மோசம், ஒஸ்ட் பீப்புள்ஸ் அவங்க. அங்கே 2 டைம்ஸ் எலெக்ஷன் நடந்துடுச்சு. ஒரு 15 தொகுதி 2ஆம் முறை நடந்துச்சு. இன்னும் ஒரு தொகுதி நடக்க போதா, நாளைக்கு ரிசல்ட்னால மறுபடியும் நடத்துறது, அது மட்டும் அந்த தொகுதி தனியாக நடத்துகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியானா ஒஸ்டான பீப்புள்ஸ் தான் வந்து தமிழ்நாடு, சாரி நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்கிறதுலே. நம்ம இந்தியாவிலே பெஸ்ட்டு ஸ்டேட்னா அது இந்தியாவிலே வந்து சென்னை தான், ஐ மீன் தமிழ்நாடு தான். அதுக்கப்புறம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, எக்ஸெட்ரா. மற்ற ஒஸ்ட்டுன்னு பார்த்தா நார்த் இந்தியன் தான். எல்லாமே எல்லாத்தையுமே தைரியமான ஆளுங்க. வெட்டு குத்து கொலை எல்லா கொள்ளடித்துல எல்லாமே நம்பர் 1. இங்கே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நகை கொலை நடக்குது, ஒரு வீட்டு பிரச்சனை நடக்குது, ஒரு கொலை நடக்குதுன்னா அவனுக்கு தான் முன்னணியில் இருப்பாங்க. ஸோ எல்லாம் இங்கே வந்து வேலைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி ஒரே கன்றாவே இருக்குது தமிழ்நாடு. எல்லா ஊர்லேயும் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. கக்கூஸ் கல்லூரத்துலேருந்து செக்யூரிட்டி வேலையிலேருந்து எல்லா வேலையும் வந்துட்டானுங்க. ஒரு வேலை தவறாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், தனியார் ஆகட்டும், மறைமுக வேலையாகட்டும், எல்லாத்துக்குமே நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. அது காரணம் என்ன? தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சரியில்லை. ஏடிஎம்கேவோட டிஎம்கேவோட 2 நாயங்களுமே சரியில்லை. ஸோ அதனால் வந்துட்டு புதுசாக ஒருத்தர் வராரு. ஒரு அறிக்கையில் சொன்னார். என்ன சொன்னார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், எல்லா வேலையிலும் தமிழ்நாட்டு மக்கள் தான் இருப்பாங்க. 75% 100% தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அந்த தாட் தோணுதில்லை. ஸ்டாலினுக்கோ, கலைஞருக்கோ, ஜெயலலிதாவோ யாருக்குமே தோணலை. இதுங்க 3மே ஃப்ராடு தான். 3மே ஃப்ராடு தான். செத்து போன கலைஞராகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், இப்போ இருக்கிற ஸ்டாலின் ஆகட்டும், 3 பேருமே வந்து தமிழ்நாட்டு ஆளுங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அவங்கள தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வேலை தரணும். தனியார் வேலை பார்க்கணும் சொல்லவே இல்லை, ஒரு அறிக்கையும் கிடையாது. அதே மாதிரி போதையில்லா தமிழகத்தை உருவாக்குறோம் சொல்கிறாங்க, ஆனால் உருவாக்கலை. ஸோ இது டிஎம்கே வந்து வாயை திறந்தா போய், இந்த பக்கம் ஏடிஎம்கே வாயை திறந்தா போய், ஓட்டுக்காக மட்டும்தான் இவங்க வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்த பொய்யாக சொல்லி விடுவாங்க. ஸோ மக்களே வந்து விஜய் வந்தால் அவர் சொன்னது எல்லாமே நடக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும், தமிழகம் ஓங்கி நிற்கும். ஸோ அதனால் மக்களே எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக நாளைக்கு ரிசல்ட்டில் வந்து டிவிகே தலைவர் தான் வந்து ஜெயிக்கணும். சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற வார்த்தை கேட்டு தமிழ்நாடே வந்து சந்தோஷப்படும். ஸோ அது வந்து கடவுளோட கிருபை இருந்தால் அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். நம்மளால் முடிஞ்சது என்ன, என்னால் முடிஞ்சு நான் விசில் ஓட்டு போட்டேன், அதேமாரி உங்களால் முடிஞ்சு எல்லாருமே விசில் ஓட்டு போட்டாச்சு. நம்மளால் ஓட்டு போட்டு தான் போட முடியும். நாளைய தீர்ப்பு வெற்றிகரமாக இருக்கணும். அதுவும் வில் வித் விஜயனுக்கு தான் இருக்கணும். சி ஜோசப் விஜய் நான் அவர் பொருளை தான் அங்கே ஒழிக்கணும், நிரந்தரமாக ஒழிக்கும். அவர் இருக்கிற வரைக்கும், மறைகிற வரைக்கும் அவர் தான் நிரந்தர சிஎம்மாக தமிழ்நாடு சிஎம்மாக இருக்கணும். மேபி தமிழ்நாடு முன்னேற்றம் அடைஞ்சிச்சுன்னா பிரதமர் கேண்டிடேட்டுக்கும் அவரை நம்ம நியமிக்கலாம். ஸோ அதுதான் நடக்கும். நாளைய தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக இருக்கணும். விஜய் தான் சிஎம் ஆகணும். இது கடவுளோட தீர்ப்பாக இருக்கணும். எல்லாரும் வேண்டிங்க ப்ளீஸ். நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். ஒரு மாற்றம் ஏற்படணும்னா விஜய் தான். ஸோ இதுக்காக தான் நான் வந்து டிவிக்கே வரணுன்றத சொல்கிறேன். ஓகே, என்னோட ஆசை அது. ஸோ டிஎம்கே ஏன் வரக்கூடாது? இருக்கிறதுலே ஒஸ்ட் டீம் டிஎம்கே டீம். உங்களுக்கே தெரியும், எப்போ பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு, ஸோ லஞ்ச ஊழல், அப்புறம் மண் திருட்டு, கிரானைட் திருட்டு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இது எதையுமே இந்த ஆள் காதில் போட்டுக்க மாட்டான். இந்த டோப்ப மாட்டே எதையுமே காதில் போட்டுக்க மாட்டான். அவன் புள்ள தத்தி. ஆனால் அவனா துபாய் போயிடுவார். எதுக்கு போனாரு? ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லணும், கோடியாக பணத்தை சேர்த்து வச்சு கொள்ள வச்சு. என்னையா உங்களுக்கு ஒன்று டிஎம்கே என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஒரு நல்லவன் வரனா வந்துட்டு போட்டுமே, வந்து நல்லது செய்யட்டும். மக்களுக்கு நல்லது செய்யத்தான் உங்களை சிஎம் ஆக்குறாங்க. அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு மொத்தம் காரில் டிஃபெண்டர் காரு, மயிர் காரில் போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வரீங்க. உங்களுக்கு முன்னாடி 10 காரு, பின்னாடி 10 காரு, ஒரு சென்டராக போகிறாரு. அப்படியே சுட்டு தள்ளிடுவாங்க இவர் வந்து எல்லாரும். இவருக்கு இவ்வளோ பாதுகாப்பு, பெரிய நாட்டின் பிரதமர் பெரிய இவர் அப்படியே வந்து சுட்டு தள்ளிடுறாங்க தீவிரவாதிலாம். ஸோ அதனால ஒஸ்ட்டு. நீ நல்லவன் இருந்தால் உன்னை எவனுமே சாகடிக்க மாட்டான். மக்களுக்கு நீ நல்லது பண்ணால் மக்கள் உங்களை அரவணைச்சு நிற்பாங்க, மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. நீ மக்களுக்கு விரோத ஆட்சி பண்ணால் முன்னாடி 100 கார், பின்னாடி 100 கார் தான் பாதுகாப்பு போனோம். ஸோ எத்தனை கார் போனாலும் உசுறு போனோன்னு தான் போயிடும். கடவுள் என்ன எழுதியிருக்காரோ அதான் உனக்கு நடக்கும். ஸோ அதனால் வந்துட்டு டிஎம்கே வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்காது. யாருக்கு நல்லது நடக்கும்? டிஎம்கே சார்ந்த எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், தலைவருங்க, கொள்ளடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாதகமானது. அவங்க மட்டும்தான் ஐயோ டிஎம்கே வரணும், ஸ்டாலின் வரணும், ஊர் பொதுமக்கள் யாருமே விரும்பலை. ஸோ அது வந்து நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ டிஎம்கே வந்து ஆல்ரெடி 50 வருஷ கட்சி, 75 வருஷ கட்சி, ஏகப்பட்ட பணம் கொள்ளடிச்சு வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சார், இது பண்ணாரு, அதை பண்ணாரு, மக்கள் டிவிலாம் உடைச்சாரு, மைக்கு கூட நான் தான் மக்கள் நீதி மையம் சொல்லிட்டு புழுங்கினாரு. மறுபடியும் போயிட்டு அதே கொட்டையில் வந்து ஓடிட்டாரு. அவருக்கு தேவை நோட்டு. ஸோ அவருக்கு தேவை நோட்டு வந்துச்சு. மக்கள் இருக்குது 2 பொண்ணு ஒன்றும் கல்யாணம் பண்ணி வச்சு தொலைல. இந்த ஈசிஆரில் அவ்வளோ பெரிய பங்களா கட்டிட்டு இருக்கான். ஸோ என்ன பண்ண போகிறான்? வாழ வேண்டிய வயசில் கட்டாமல் போக வேண்டிய வயசில் கட்டி என்ன புடுங்க போகிறான்? இருந்தாலும் கோடியே சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறான் இருந்தாலும்? ஸோ அந்த கதை அப்படி போயிடுச்சு. ஸோ மாற்றம் நான் கொண்டு வரேன் அப்படின்னு கட்சி வந்தாலும் அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கணுமா இல்லையா? இப்போ விஜய் அறிவிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் நான் சினிமா நடிக்க மாட்டேன், ஸோ மக்களுக்கு தான் நல்லது பண்ணுவேன் அவனு இறங்கி ஸ்ட்ராங்காக நின்று எலெக்ஷன் நின்று போட்டி போடுறாரு இல்லையா? அவருக்கு வந்த கூட்டம் கமலஹாசன் வரல, ஒன்றும் வரல. மேபி ரஜினி வந்திருந்தா, படையப்ப படம் போனால் செம்ம பீக்கு வந்திருந்தா அந்த ஆள் கண்டிப்பாக சிஎம் ஆகிருப்பார். வாய் மட்டும்தான் உள் மனதைரியமும் மைண்டில் இருக்கிற சக்தி அவர்கிட்ட இல்லை. மனசில் தைரியம் இருக்கணும். ஸோ அப்போ தான் வர முடியும். மன வலிமையும் மூலபலமும் இல்லாமல், இது 2 இல்லாமல் எவனுமே எலெக்ஷன் வர முடியாது. இது 2 பொருந்தியவர் விஜய். அதனால தான் வந்துட்டு பழம்பெரு கட்சி டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் துவம்சம் பண்ணியிருக்காரு. அவர் ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் எதிர்த்து நிற்கிறாரா? அவரை முடக்கிறதுக்கு பல கொலைகள் நடந்துச்சு கரூரில், அதுவும் டிஎம்கே தான் பண்ணாங்க. ஸோ நிறைய பிரச்சனை பண்ணாங்க. பெரம்பூரில் நாமினேஷன் தாக்கல் பண்ணி பிரச்சாரம் பண்ண அப்புறம் பலன் ஓடிட்டார். அப்புறம் வேற எங்கன்னா போனாலும் பர்மிஷன் இல்லை. இந்த பக்கம் போனால் கரண்ட் ஆஃப் பண்ணிடுறேன், அந்த பக்கம் போனால் போட்டு தள்ளிடுறேன், இந்த பக்கம் பிரச்சனை பண்ண வராங்கன்னா, ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னா ரோடு பல கிலோமீட்டர் நடக்க விடுறேன். ஸோ ஒஸ்ட்டு. விஜய் சொன்ன மாதிரி இந்த கூட்டணியில் வச்சுக்கிட்டு ஒரே லஞ்சம் ஊழலும் பாப்பா விஜய் சொன்னதான் கரெக்டு. அந்த ஆளுக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தால் உங்களை வச்சு செஞ்சுருப்போம் பேச்சு. இதுக்கே வந்து நீங்கள் செத்து போயிடணும், எப்போ செத்து போயிடணும். ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு ஒருத்தன் வரான், அவங்கள எவ்வளோ கழுவி ஊத்துறான்னா, நீங்கள் எவ்வளோ ஒஸ்ட்டு டிஎம்கேவோட ஏடிஎம்கேவோட நீங்கள் எவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தால் விஜய் கழுவி ஊற்றிருப்பாப்புல.
ஸோ அதனால் வந்துட்டு சத்தியமாக மக்களே டிஎம்கே சப்போஸ் வந்துச்சுன்னா வராது, வந்துச்சுன்னா ஒஸ்ட்டு. அதே ஊழல், அதே லஞ்சம், அதே கற்பு, கொலை, மயிறு, மட்டு எல்லாமே நடக்கும். இன்னும் கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேபி கந்தன் ஒருத்தர் இருக்கு கந்தஞ்சாவடியில், மொத்த சொத்து அவங்க தான். அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கான். எங்கே போய் அந்த கலெக்டர் போய் வேலை பார்த்தான். அது மாதிரி எல்லா எம்எல்ஏவும் வந்து செம்ம சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால் அந்த நேரு பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு இன்னமும் கேஸ் போட சொல்கிறான். அந்த மாதிரி கேஸே போடும். ஆனால் பெரிய மசுரு அவன் ஒருத்த கேஸ் போட்டு தூக்கி உள்ள போட வேண்டியதானே. கோர்ட்லேயே சொல்கிறாங்க, சிபிஐயும் சொல்கிறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் அவனும் ஒன்றும் ஃபைல் பண்ணல. பார்த்தா அவர் வந்து அமைச்சராக நின்றுட்டு வந்து மக்களே போய் கெஞ்சி படுவாவி மற்ற பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கு, ஊழல் பண்ணி வச்சிருக்கு, தூக்கி எல்லாரையும் ஜெயில் போகும். கண்டிப்பாக விஜய் நாளைக்கு சிஎம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கடவுள் கிருபையில மொத்த எல்லாரையும் தூக்கி ஜெயிலில் போட்டுவார். ஊழல் பண்ண எல்லாமே வந்து இடி ரெய்டு வந்து எல்லாரும் தூக்கி ஜெயிலில் போடணும். எல்லாமே கழி தின்னணும் போயிட்டு. ஸோ புழல் ஜெயிலோ இல்லை திகார் ஜெயிலோ எந்த ஜெயிலோ வேலூர் ஏதோ ஒரு ஜெயிலில் போட்டு சாவடிக்கணும். நாளைக்கு இருக்கணும் எல்லாமே. அவ்வளோ வெறி எனக்கே இருக்கும்போது அந்த ஆளுக்கு எப்படி இருக்கும்? கோடி கணக்காக உட்காந்து செலவு பண்ணிட்டு உட்காந்துங்கிறாரு, மக்களுக்கு நல்லது செய்யணும். ஸோ இந்த காலத்தில் வந்துட்டு கட்சி ஆரம்பித்து அதை கட்டி காப்பாற்றி முதல்ல மக்களை இவரை நம்பி பல பல வேட்பாளர்கள் உள்ள வந்து கேண்டிடேட் வந்து எல்லாரும் நிற்க வச்சு அதுலேயும் ஒருத்தன் ஃப்ராட் பண்ணிட்டு ஓட்டான் எடப்பாடியில். அவன் எத்தனை கோடி வாங்கினான்னு தெரியல. அப்படி எது இன்னும் மைத்துக்கு வரணும் வந்து நான் எடப்பாடி நிற்கிற சொல்லிட்டு கை தூக்கி விஜய் அறிவித்து ஒரு நம்பிக்கையான ஆள் அறிவித்து பாதியில் ஊற விட்டே ஓட்டான். பட் என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியாது. அது டிவிக்கு ஒன்றும் வெளியே சொல்லவே இல்லை. ஏன் அவன் டிவி கேண்டிடேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டான் சார். இப்போ இன்னொருத்தர் சுயாட்சியாக நிற்கிறார், அவரை வந்துட்டு உள்ளே போட்டு வந்து டிவி சின்னத்துக்கு எல்லாம் ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டு அவர் சார்பாக இவர் ஓட்டு கேட்டார். லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ண முடியும்? லாஸ்ட் மினிட்ல வந்து கழுத்தாத்துட்டு ஓட்டான் டிவிக்கு. அதனால தான் வந்துட்டு டிவிகே தலைவர் வந்துட்டு எவெல்லாம் ஜெயிக்கிறீங்களோ எல்லாருமே பனையூருக்கு வாங்க. இன்னைக்கு நியூஸ் பிரகாரம் வந்துட்டு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்காங்க. யார் ஜெயிக்கிற எம்எல்ஏ எல்லாரும் இந்த கோவத்தூர் அடைச்சி வச்சாங்கல்ல சசிகலா, அந்த மாதிரி எல்லா எம்எல்ஏக்களையும் அடைச்சி வைக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ஆட்சி பிடிக்கினா என்ன வேணாலும் நடக்கும். ஸோ அதனால் வந்துட்டு குதிரை பேரம் சொல்லுவாங்க. அதுமாதிரி நார்த் இந்தியன்லாம் வந்து குதிரை பேரம் பேசுவாங்க. ஒரு எம்எல்ஏ தேசம் எனக்கு வேணும், வாடா எத்தனை கோடி அவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அவங்க இழுத்துருவாங்க. ஸோ மனுஷன் வந்து கண்டிப்பாக பணத்துக்கு ஆசைப்படுவோம், மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்படும் எவனுமே கிடையாது. ஆனால் சத்தியமாக இது நடக்கும். அதனால் முன்கூட்டியே யோசிச்சு உள்ள தூக்கி வைக்கிறார் பார்த்தியா, அதுதான் திறமை. அதுக்கு தான் இவர் வேணும்னு சொல்றது. ஸோ மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா டிவிக்கே, கெட்டது நடக்குன்னா டிஎம்கே ஏடிஎம்கே. ஸோ நமக்கு தேவை ஏடிஎம்கே வேணா டிஎம்கே வேணாம். ஸோ ஒரே ஒரு மனுஷன் இந்த விஜய், இவருக்காக மட்டும்தான். ஆல்ரெடி விஜயகாந்த் நல்லது செய்யணும் வந்த மனுஷனை இழந்தாச்சு. ஸோ அவரோட ஆயுள் முடியறதுக்கு முன்னாடியே செத்துட்டாரு பாவம். ஸோ அவரோட பிரச்சனை என்னன்றது அவன் ஃபேமிலிக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும், கடவுளுக்கு தெரியும், 3 பேருக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ நமக்கு தெரியாது. அவங்க ஃபேமிலியில் போய் நம்ம எதுவும் சொல்கிறேன். ஆளாளப்பட்ட அவங்களே வந்து மக்களுக்காக நல்லது செய்யணும் வரணும்னு நினைச்ச ஆளே வந்து செத்து போயிட்டாரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து அந்த டிஎம்கே டீமில் போய் டீமில் போய் சேர்ந்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு நமக்கு விஷப்பரட்சி வேண்டாம், விஷ ஆட்சியும் வேண்டாம். நல்ல தெளிவான புனிதமான கட்சி வந்துச்சுன்னா தமிழ்நாடு புனிதமாக செழிப்பாக இருக்கும். தரதலை விஷம் பிடிச்ச கட்சி வந்துச்சுன்னா தமிழ்நாடு அழிஞ்சுது. அவர் சொன்னார்ல, செஞ்சுட்டோன்னு. கண்டிப்பாக செஞ்சிருவாங்க தமிழ்நாட்டு மக்களை. ஸோ அதனால் வந்து மக்களே சிந்திச்சு வேண்டுங்க, ஓட்டு போட்டிருப்பீங்க தெரியும். நாளைய தீர்ப்பு வந்து டிவிக்கு தான் சாதகமாக இருக்கணும். அது கடவுளோட தீர்ப்பு, மக்களோட தீர்ப்பு. விஜய் மட்டும்தான் சிஎம்மாக வரணும். அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியம். ஓகே மக்களே, ஸோ நல்லதே நடக்கும். நாளைக்கு வந்து தீர்ப்பு வந்து விஜய் பக்கம்தான் வரும். ஏன்னா ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லியிருக்கிறது வந்து 120 சீட்டு. இன்னொருத்தர் எக்ஸிட் கமிஷனர் அவர் சொல்லியிருக்காரு 120 140 கூட வரும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லாமே டாப் ரேஞ்சில் தான் விஜய் சொல்லியிருக்காங்க. சொல்கிறவங்க எல்லாமே விஜயை டாப் ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. ஏடிஎம்கே கீழே தான் வச்சுருக்காங்க, டிஎம்கே கீழே தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஆளு டிவிகே தலைவர் விஜய் தான் சிஎம். ஸோ அவர் தான் சிஎம். ஸோ கணிக்கிறது எல்லாமே வந்து எல்லாம் சும்மா சொல்ல போட்டல. இவர் யாருக்குமே காசு தர மாட்டார், யாருக்கும் காசு தர போட்டம் கிடையாது. ஸோ காசு கொடுத்து ஒரு சேனலுக்கு காசு கொடுத்து டிஎம்கேவை தான் வந்து டிஎம்கே சொல்ல சொல்லுங்க, ஏடிஎம்கே சொல்ல சொல்லுங்க. அவங்க மட்டும்தான் இந்த விஷப்பூச்சி. ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க தான் வந்துட்டு காசு கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கிடுறாங்க. நம்மளால மக்கள் அன்பால தான் விலைக்கு வாங்கியிருக்காரு. மக்கள்கிட்ட இருந்து அன்பால தான் விலைக்கு வாங்கியிருக்காரு, காசு கொடுத்து ஒன்றே வாங்கலை. ஸோ மக்களே வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், அவருக்காக இவர் ஜெயிச்சாருன்னா எனக்கு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. நான் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். செழிப்பாக இருந்தால் ஓகே. மக்கள் நல்லா இருக்கணும், அவரோட தீர்ப்பு மக்கள் நல்லா இருக்கணும். நாளைய தீர்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து விஜய் தான் இருக்கணும். ஸோ டிஎம்கே வர வேண்டாம். வந்தால் நாடு நாசம், நாட்டு மக்கள் நாசமாக போயிடுவாங்க.
ஸோ வேண்டிக்குங்க, டிஎம்கே வரக்கூடாது, ஏடிஎம்கேவும் வரக்கூடாது, டிவிக்கே தான் வரணும். ஸோ ஒரு ஓரளவு சொல்லிடுவோம். ஏடிஎம்கே கூட ஏன் வரக்கூடாதுன்னா அவங்களும் ஊழல்வாதி தான். டிஎம்கே லெவலுக்கு கொள்ளடிக்கிற அளவுக்கு ஏடிஎம்கேவும் இருக்காங்க. ஸோ இடியட்டும் இருக்காங்க. தண்ணியை பாதுகாக்கணுன்றது ஒருத்தர் நத்தம் விஸ்வநாதன் எவனும் தெரில. ஸோ அந்த எம்எல்ஏ பேர் தெரில. அந்த நாய் என்ன பண்ணுச்சு, தர்மாகோல் போட்டு மூடிச்சு. எவ்வளோ இடியட் நான்சென்ஸ் ஸ்டூபிட் பிளாடி பர்கராக இருப்பான் அவன். தண்ணியை தர்மாகோல் போட்டு மூடினா நிற்குமா? ஸோ அது மாதிரி இடியட்டான அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. சத்தியமாக தயவு செஞ்சு இந்த இடியட்ட அமைச்சர், இந்த கொள்ளடிக்கிற பசங்க, ஸோ நிறைய பேர் இருக்காங்க. எவனுமே உத்தம புத்திரன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வழி நடத்துகிற எடப்பாடியே உத்தம புத்திரன் கிடையாது. காலில் வந்து மண்டி எட்டு முட்டி போட்டு நீ வந்து நீ சிஎம் இருப்பான்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போனாங்க அந்த பொம்பளை. அதாவது இருந்த ஜெயலலிதாவை போட்டு தள்ளிட்டாங்க. எல்லாமே சரி, ஏடிஎம்கே இவங்க எல்லாமே சேர்ந்து, ஓபிஎஸ்க்கு தெரியும், எடப்பாடிக்கு தெரியும், சசிகலாவுக்கு தெரியும், அங்கே இருந்து எல்லாருக்குமே தெரியும் ஜெயலலிதாவோட சாவு எதனால எப்படி நடந்துச்சுன்ற விஷயம் அவங்க எல்லாருமே தெரியும். இதெல்லாம் தெரியுன்றது கடவுளுக்கும் தெரியும். ஆனால் இன்னும் எல்லாரையும் உயிரோட விட்டு வச்சிருக்காரு. ஏன் போட்டு தள்ளலாம் கடவுளுக்கு எனக்கு தெரியல. ஸோ ஒவ்வொருத்தரும் அப்படியே செத்து போயிருக்கணும். ஸோ ஜெயலலிதாவுனே ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது, ஊழல்வாதி தான். அந்த ஊழல்வாதி திருடன் கூட திருடன் தான் ஃப்ரெண்டாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஊழல் பண்ணுறவங்க கூட தான் எல்லாமே ஊழல்வாதியாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த பொம்பளை ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லவங்களாக மாறும் போது அவங்க எல்லாம் ஒன்றா கூட்டணி சேர்ந்து போட்டு தள்ளிட்டாங்க. அவ்வளோதான். அப்போ அவளை கொண்டு போய் வீட்டுக்கு ஒருத்தரையும் பார்க்க விடாமல், அவங்க சொந்தக்காரங்களாம் பார்க்க விடாமல், இப்போ தீபா வந்து அந்த வீட்டை வாங்கி அவங்க தான் வச்சுருக்காங்க. எங்கள் அத்தை தான் ஜெயலலிதான்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்களாம் இல்லாமல் அனாதை போனமாக தான் செத்து போட்டாங்க. ஸோ அவங்களை பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லாமல் அனாதை போனமாக தான் செத்து போய் கிடந்தாங்க. அரசு மரியாதை, அவங்க சிஎம் இருந்தெல்லாம் அரசு மரியாதை செலுத்தி எடுத்துன்னு போயிட்டு எம்ஜிஆர் பக்கத்தில் புதைச்சிட்டாங்க மண்ணில். அவ்வளோதான் அவங்க கண்டது. அவங்க ரசித்த அவருக்கு எம்ஜிஆர் மூலிமா அவங்க கட்சிக்கு வந்தாங்க, அவர்கிட்ட எதுவுமே சேர்த்துட்டாங்க. அந்த உத்தம புத்திரன் ஜெயலலிதா எம்ஜிஆர்கிட்டே எடுத்து போயிட்டு ஜெயலலிதாவை சேர்த்துட்டாங்க. அவ்வளோதான். ஸோ வந்துட்டு எம்ஜிஆர் வந்து சம்பாதிச்சாரு, கட்சி ஆரம்பிச்சாரு, மக்களுக்கு நல்லது பண்ணாரு, ஊழல் பண்ணாருன்னு ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் சினிமாவில் சம்பாதிச்சாரும் சரி, அரசியலில் சம்பாதிச்சாலும் சரி, மக்களுக்கு வாரி கொடுத்துருக்காரு. மக்கள் எது நல்லது நடந்தாலும் எம்ஜிஆர் கொடுத்தாரு, எம்ஜிஆர் கொடுத்தாரு, எம்ஜிஆர் கொடுத்தாரு, எம்ஜிஆர் கொடுத்தாரு. அது எப்படி கொடுத்தாருன்றது நமக்கு தெரியாது, நானும் பார்க்கல. ஸோ பெருசாக நான் ஹிஸ்ட்ரியும் பார்க்கல, வீடியோவும் பார்க்கல. ஸோ அந்த நல்ல மனுஷன். ஸோ எவ்வளோ வாரி கொடுத்தாரு, அவர் எவ்வளோ நல்லது பண்ணாரு, கெட்டது பண்ணாருன்றது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நான் எவ்வளோ நல்லது பண்ணுறேன், கெட்டது பண்ணுறது எனக்கு மட்டும்தான் தெரியும். விஜய் எவ்வளோ நல்லவன், கெட்டவன், நல்லது பண்ணி கெட்டவன்றது அவருக்கு மட்டும்தான். ஸோ அவங்கவுங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் தாண்டி நீ நல்லவனா கெட்டவன்றது கடவுளுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு எந்த நல்லவனை தமிழ்நாட்டுக்கு வர வைக்கணும்னா இந்த நல்லவனை தான் வர வைக்கணும். ஸோ இவர் வந்துட்டு மக்களுக்காக நல்லது பண்ணுற வரேன்னு அடுத்த எம்ஜிஆர், விஜயகாந்துக்கு அடுத்து வந்தார். விஜயகாந்த் வந்தார், அவர் செத்து போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் விஜய் வந்திருக்காரு. ஸோ விஜய் நல்லது பண்ணுற மக்களுக்கு தொண்டு செய்யணும். எவன் வரணும், சிவனுக்கு தொண்டு செய்கிற மாதிரி மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு சொல்லியிருக்கேன். எது சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கன்னா, மக்களுக்கு சேவை பண்ணால் அந்த சிவனுக்கே தொண்டு செய்கிற மாதிரி அவர் ஒன்று எப்பவுமே காப்பாற்றுவார். விஜய் வந்து அவ்வளோ ஒரு காப்பகமாக இருந்து காப்பாற்றுவார். அதாவது இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் அவர் சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க தலையில். ஸோ அதனால தான் என்ன எப்பவே முடக்கி உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. எலெக்ஷன்லேயே நின்று இருக்க மாட்டார், கட்சி சின்னம் ஒதுக்கி இருக்க மாட்டாங்க, அவரோட சின்னம் அந்த பெட்டியில் ஏறி இருக்காது, அவரோட வேட்பாளர்கள் பேர் ஏறி இருக்காது, இவர் போட்டிட்டு இருக்க மாட்டார், இவர் கட்சியை போட்டிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் கமலஹாசன் அவுட், எல்லாமே அவுட். அதான் அந்த புது கட்சி சரத்குமார் அவுட்டு. சமையல் அவங்கள போட்டி இடலையே, யார் போட்டிடுன்றது அவர் முடிவு பண்ணுறாரு, அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தீங்கு செஞ்சாலும் சரி, ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், இவங்க ரெண்டும் எல்லாமே கூட்டணியாக சேர்ந்தாங்க, பிஜேபி ஆகட்டும், எல்லாமே சேர்ந்து இவர் தீர்த்து கட்டலாம் நினைச்சாங்க, முடியல. அவன் சக்தி இருக்கு, கடவுளோட சக்தி இருக்கு இந்த விஜய்க்கு. ஸோ நாளைய தீர்ப்பு கண்டிப்பாக விஜய்க்கு தான். மக்களே நம்பிக்கையோட இருக்கும், எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க, விஜய் தான் வரணும், சிஎம் ஆகணும், தமிழ்நாட்டோட சிஎம் ஆகணும், விஜய் தான் வரணும். மக்களை வேண்டிக்குங்க. நாளைய தீர்ப்பு நாளைக்கு பார்ப்போம். விஜய் தான் வருவார்னு சந்தோஷமா இருப்போம், நம்பிக்கையா இருப்போம். மீண்டும் சந்திக்க வரை வெற்றி நிச்சயம். அவர் சிஎம் ஆகட்டும், அதுக்கு பல வீடியோ போட்டு தள்ளுவோம். வேண்டுதல் நிறைவேற்றும். எல்லாம் கடவுளோட கிருபை. நாளைக்கு விஜய் தான் சிஎம்.